வணக்கம். இன்று நாம் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது நாம் வாழும் உலகம் என்பது முழுக்க முழுக்க உண்மையானதாக இல்லை. இது வழக்கமாக சொல்லும் மாயை என்கிற கோணத்தில் சொல்லலை. யதார்த்த உலகங்கிறதே இன்று ஒரு குழப்பத்தில் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை கேட்டுட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு என்னை உண்மையிலேயே தெரியும்? நான் யார், பார்க்க எப்படி இருப்பேன், என்னுடைய பின்புலம் என்ன என்ன தெரியும்? இப்போ இந்த காணொளியை பார்க்குறீங்க, இந்த படத்தை பார்க்குறீங்க, மற்ற காணொளிகளையும் பார்த்துருக்கலாம், என்ன நீண்ட காலமாக தொடர்ந்து வந்திருக்கலாம், என்னுடைய எழுத்துக்களை வாசிச்சிருக்கலாம். அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் ஆழமாக என்னை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் இல்லையா? ஆனால் நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே நான் என்னை பற்றி எப்படி வெளிப்படுத்தி கேட்டேனோ அதன் அடிப்படையில் தான். நான் என்னை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னா, நான் சொல்லாத விஷயத்தை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரிய போகிறது கிடையாது. அதே சமயம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அப்படியே உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளப் போவது கிடையாது. ஏன்னா உங்களுடைய அறிவு அனுபவத்துக்கு ஏற்றாற் தான் அதை நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க. ஸோ நாம் இந்த காணொளி மூலமாக ஒருவர் அறிந்து கொள்கிறோம். அதே சமயம் முழுமையாக அறிந்து கொள்வதும் இல்லை. அதுதான் இன்றைய குழப்பம். ஏன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கூட பார்த்திங்கன்னா தொலைபேசிங்கிறதே பெரிய விஷயமாக இருந்தது. ஒருத்தர் இன்னொரு சந்திக்கணும் அப்படின்னா நேரில் தான் சந்திக்கணும். கடிதம் எழுதலாம். ஆனால் நம்ம அறிமுகம் இல்லாதவர்களுக்கு எளிதில் கடிதம் எழுத மாட்டோம். ஆழமான கடிதங்கள் எழுத மாட்டோம். யாராவது நடிகருக்கு ஒரு ரசிகர் போல தான் கடிதம் எழுதுவோம். அந்த மாதிரி தான் எழுதியிருப்போமே ஒழிய, முக்கியமான விஷயங்கள்லாம் நாம் எழுத்தின் மூலமாகவோ இல்லை தொலைபேசி போன்றவற்றின் மூலமாகவோ நாம் பகிர்ந்து கொண்டு இருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாமே நமக்கு நன்கு அறிந்த ஒருவரை கூட தான் நாம் பகிர்ந்து கொள்வோம். அதன் மூலமாக நமக்கு யாரை தெரியும், எந்த அளவு தெரியும், ஒருவரை எப்படி நம்பலாம், எந்த அளவுக்கு நம்பலாம், இதிலெல்லாம் ஒரு தெளிவு இருந்தது, ஒரு உறுதி இருந்தது. அதனால் நட்பு, உறவு எல்லாமே ஓரளவு ஆழமானதாக, அர்த்தம் பொறிந்ததாக இருந்தது. இன்று சூழலே வேறு. நாம் நண்பர்கள்னு நினைக்கிற பலருக்கும் நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது. நம்மளுக்கும் அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது. சும்மா ஒரு நண்பர்னு சொல்லிக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆசுவாசம் கிடைக்குது. நம்மளுக்கும் ஒருத்தர் யாரோ இருக்கார் அப்படிங்கிறது போல் நாமளே அப்படிலாம் அழைத்து கொண்டு மனதை தேற்றிக்கொள்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நான் சொல்வது எந்த அளவு உண்மைன்ட்டு. இப்போ அதுதான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். அதாவது நம்ம வாழும் உலகம் ஒன்று, நாம் கற்பனை செய்து கொண்டிருக்கும் உலகம் ஒன்று. அதாவது யதார்த்த உலகம் ஒன்று. அந்த யதார்த்த உலகத்தில் நாம் என்னவா வாழ்கிறோங்கிறது வேறொன்றாக இருக்குது. இப்போ நம்மளை பற்றி நம்ம எல்லோருக்குமே சில கற்பனைகள் இருக்கும். நாம் அன்பானவர், அழகானவர், அன்பாதவன், அது படம் இருக்கு. அன்பானவன், அசராதவன், அடங்காதவன், இப்படிலாம் நாம் எது வேணாலும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அது உண்மையா பொய்யா? நம்ம அளவில் அது உண்மை நமக்கு. மற்றவர்கள் இப்போ இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இதுதான், இந்த இடைவெளி தான் மாயை உருவாகுது. ஆனால் அந்த 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 மாயை ரொம்ப தெளிவாக இருந்தது கடந்த காலத்தில். இப்போ அதுவும் குழப்பத்தில் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது ரொம்ப ஒரு சிக்கலான நிலை. இப்போ இதிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்னா, நாம் மீண்டும் நிகழ்காலத்துக்கு வரணும். நம்ம உடலை மையமாக வைத்து வாழ கற்றுக்கொள்ளணும். நம்மை சுற்றி என்ன இருக்குது, நமக்கு அருகே என்ன இருக்குது, அதற்கு முக்கியத்துவம் தரணும். எங்கோ இருக்கிற, நாம் பார்த்தே இராத, சந்திக்கவே வாய்ப்பு இராத ஒருவரை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்காமல், நம்ம உடன் இருக்கிற, நம்ம கூடவே இருக்கிற
அவங்கள பத்தி நாம தெரிந்து கொள்ள முயற்சிக்கணும். அது எளிது கிடையாது. ஏன்னா, நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம உடலால் அந்த இடத்தில் முழுமையாக இருக்கணும்னா, அந்த இடம் பாதுகாப்பானதாக இருக்கணும். நமக்கு பிடித்ததாக இருக்கணும். அங்க நம்ம அமைதியாக நாம் யாராக இருக்கோமோ, அப்படியே நம்மள வெளிப்படுத்திக் கொள்வதற்கான சூழல் நிலவணும். இதெல்லாம் எளிதில் சாத்தியமில்ல. நாம தனியா ஒரு அறையில், இல்ல எங்கேயாவது இயற்கை போன்ற சூழல்ல தனியா இருந்தா மட்டும் தான் அது சாத்தியம். இன்னொரு மனிதர் நமக்கு அருகில் இருந்தா, நம்மள கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா, நம்ம அறியாம நம்ம வெளிப்படுத்திக் கொள்வதில் மாற்றங்கள் உருவாகும். அந்த எனர்ஜி வெளிப்பாட்டிலேயே வித்தியாசங்கள் இருக்கும். அது ரொம்ப நுட்பமான விஷயம். நீங்க குழந்தைகள கவனிச்சிருந்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகள் விளையாண்டுட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த குழந்தைகள் அவங்கள கவனிக்கிறோன்னு அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இயல்பா விளையாட மாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு மாறுதல் வரும். அவங்க கொஞ்சம் நடிக்கத் தொடங்குவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தங்களை பற்றின ஒரு சுயநினைவு வந்துருச்சு. நம்மள யாரோ கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ, இன்றைக்கு பார்த்தோம் நம்ம மனசுல அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. 24 மணி நேரம் நம்ம யாராவது கவனிக்கக்கூடும். ஏன்னா, Facebookல நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு ட்வீட்ட இப்போ எடுக்க முடியும். இப்ப அன்றைக்கு இருந்த அதே மனிதர் தான் நாமளா இன்று? இப்ப அத வச்சு நம்மள இன்று ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, எப்படி நாம எதிர்கொள்வோம்? இல்லையா? எவ்வளோ சிக்கலான விஷயம் பாருங்க. இதெல்லாம் பலரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு 10 வருஷம் முன்னாடி எத்தன பேருக்கு நம்மள தெரியும்? இல்லையா? நாம யாரையா நேர்ல சந்திச்சிருந்தோம், நேர்ல பழகுனவங்களுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கு யாருன்னே தெரியாத ஒருவர் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு போஸ்ட்டையோ, ட்வீட்டையோ கண்டுபிடிச்சு, அதன் மூலமாக நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அப்போ அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்த எடுத்து கொண்டு இப்ப வைக்கிறாரு. அப்போ அதையும் நாம உள்வாங்கணும். இல்லையா? நெறைய இருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு சிக்கலான நிலை. இந்த மாரியான பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. அதிலும் இன்று நம்மளை போன்றவர்கள் ஒரு 40 வயதுக்கு மேலானவர்கள் ஓரளவு சமாளிச்சுக்க முடியும் இத. ஏன்னா நாம ஒரு இணையம் இல்லாத, செல்ஃபோன் இல்லாத, தொலைபேசி இல்லாத, ஏன் மின்சாரமே இல்லாத காலகட்டத்தில வாழ்ந்திருப்போம். அந்த சூழலெல்லாம் அறிந்திருப்போம், உணர்ந்திருப்போம். ஆனா, இன்றைய ஜென்ஸி தலைமுறைக்கு அதெல்லாம் பத்தின புரிதலே இருக்காது. Facebook இல்லாம, இணையம் இல்லாம எப்படி ஒரு மனிதன் இருக்க முடியும்? அதுவெல்லாம் ஒரு விதமான அத்தியாவசிய தேவையாயிருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிரிக்கெட் இல்லாத இந்தியாவ, சினிமா இல்லாத தமிழ்நாட்ட. கஷ்டம் தானே! ஆனா அதெல்லாம் இல்லாமலும் மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு தானே இருந்தாங்க. இப்போ அந்த அளவு நம்மள அது ஆக்கிரமிச்சிருக்கு அவையெல்லாம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நாம தான் அதற்கு அனுமதிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம நிஜ உலகில் நம்மால வாழ முடியல. அந்த சூழல் அப்படிப்பட்டது. இன்னொருவர் நம்மள கவனிக்கிறார், நாம் நாமாக இருக்க மாட்டோம். அதே சமயம் நாம் இருக்கும் சூழல் நமக்கு ஓப்பானதாக இல்லன்னா கூட நாம் நாமாக இருக்க மாட்டோம். நமக்கு பிடிச்ச இடம் மனதுக்கு இதமாக இருக்கணும், பாதுகாப்பானதாக இருக்கணும். பலராலும் நம்மால் தனிமையில் இருக்க முடியாது. ஏன்னா தனிமையில் இருக்கும்போது நம்மை நாம் எதிர்கொண்டாகணும். அதனால டிவிய பார்த்துக்கிட்டு, எதையாவது படிச்சுக்கிட்டு, பாட்டு கேட்டுக்கிட்டு, ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம். இல்ல சில சமயம் நம்ம கட்டாயத்தின் பேரில் சில இடங்கள் இருக்க வேண்டியது இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போறது எவ்வளோ பேரு ஆர்வத்தோட போயிருக்கோம் நம்ம. இல்லையா? எவ்வளவு விதமான வன்முறைகள் நம்ம பள்ளிக்கூடங்களில் நிகழுது. எந்த குழந்தையாவது ரொம்ப ஆர்வத்தோட பள்ளிக்கு செல்லுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெரியவங்க நம்மள மதிக்காத ஒரு வீட்டுக்கு போவோமா? மரியாதார் தலைவாசல் விதிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு எவ்வளோ மன உளைச்சலை தரும். அப்போ அந்த குழந்தைகள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். அப்போ என்ன நிகழுது யோசிச்சு பாருங்க. நம்மள கட்டாயப்படுத்தி ஒரு இடத்துல இருக்க வைக்கப்படும்போது,
நம்ம உடல் அளவில் தான் அங்கே இருப்போம். நம்ம மனம் எங்கேயாவது அலைவாய்ந்துட்டு இருக்கோம். எதையாவது கனவு வந்துட்டு இருப்போம், கற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம். அப்போது அதாவது நம்ம உடல் அளவில் அங்கே இருக்கோம், நம்முடைய ஆன்மா எங்கேயோ செல்லுது. இப்போ அதுதான் இந்த படத்துலையும் நான் காட்டியிருக்கேன். இப்போது நம்ம உடலும் ஆன்மாவும் இணைந்து இருக்கணும். அதற்கு நமக்கு பிடிச்ச செயல்களை நாம் செய்யணும். நமக்கு பிடிச்ச செயல்கள் யோசிச்சு பாருங்கள். எது உங்களுக்கு ரொம்ப பிடித்த செயல்? அது எவ்வளோ நேரம் உங்களால் செய்ய முடியும்? ஒரு எளிமையான விஷயம் வந்து உணவு. உணவுங்கிறது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விஷயம். உணவு இருந்தால் தான் நம்மளால் உயிர் வாழ முடியும். ஆனால் நாம் எத்தனை பேர் உணவு உண்பதை ரசித்து முழுமையாக உணர்ந்து செய்கிறோம்? அதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள். இப்போ நான் சின்ன வயசில் நான் சாப்பிடும்போது புத்தகம் வாசிப்பது ஒரு பெரிய பழக்கமாக இருந்தது. புக்கு இல்லாமல் சாப்பிட தோணாது. சாப்பிட உட்காந்தாலே புஸ்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடி எடுத்துகிட்டு வந்து புஸ்தகம் படிச்சுட்டு தான் சாப்பிட தோணும். அது எப்படி அந்த பழக்கம் வந்துச்சுன்னு சொல்கிறது கஷ்டம் ரொம்ப. ஏன்னா ஒரு விதத்தில் அந்த புஸ்தகத்தில் நம்ம கவனத்தை செலுத்துவதன் மூலமாக சாப்பாட்டிலேருந்து என்னோடய கவனத்தை திசை திருப்புறோம். ஏன்னா சாப்பாடு வந்து அவ்வளோ ருசிகரமாகலாம் இருக்காது. நம்மளுக்கு பிடிச்சதை கேட்டு சமைச்சு போடுறதெல்லாம் கிடையாது. என்ன இருக்கோ அதை சாப்பிடணும். ஒரு கடமை போல தான் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. அப்போது நம்மளுக்கு பிடிச்ச செயலில் ஈடுபடும்போது நமக்கு பிடிக்காத செயலிருந்து மனதை திசை திருப்ப முடியுது. நம்ம அப்படி தான் வாழ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இணையத்தில் ரொம்ப நேரம் மேயிறோம். சமூக ஊடகங்களில் ரொம்ப நேரம் செலவிடுறோம். ஏன்னா நம்மளால் நிஜ வாழ்க்கையை, நிகர் உலகத்தை எதிர்கொள்ள முடியல. ரொம்ப சலிப்பாக, போராக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, சுவாரஸ்யமாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, டல்லாக இருக்குது. ஆனால் இணையத்தில் எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா படிக்கிறதுனா கூட அது ஒரு வேறு விதமான மனநிலையை கொண்டு வரணும். நிறைய முயற்சி செய்யணும், புரிஞ்சிக்கணும். இணையத்தில் காணொளிகளை பார்ப்பது அதுக்கு ஒரு பெரிய முயற்சியே தேவையில்லை இல்லையா? நம்ம எதையா செஞ்சுக்கிட்டே அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னொன்று பரீட்சையாக வைக்க போகிறாங்க, புரிஞ்சால் நல்லது, புரியாட்டியும் என்ன நடக்க போகுது? நம்மளுக்கு என்ன புரியலன்னு யாராவது உட்காந்து யோசிச்சுருக்கோமா ஏன் புரியல அப்படின்னு? புரியலன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். புரிஞ்சால் ஓகேன்னு எடுத்துக்குவோம். இப்போது இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து நாம் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தை, வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் விதத்தை, வாழ்க்கை வாழும் விதத்தை மாற்றி அமைக்கும். ஸோ பல விதங்களில் இதை நான் விளக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதான் சொல்கிறேன், இந்த மாற்றம் வந்து நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அதான் சொல்கிறேன், நீங்கள் இந்த காணொளிகளில் என்னோடய குரலை, நான் பேசும் விதத்தை இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா இந்த மாற்றத்தை உணர முடியும். இப்போ அதனால தான் ஒரு முக்கியமான மாற்றம் நிகழ்ந்ததை இன்று ஒரு காணொளி மூலமாக பதிவு செஞ்சேன். எனர்ஜெட்டிக் ஷிஃப்ட்டு, அந்த எனர்ஜெட்டிக் சீலிங் இதெல்லாமே வந்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இருக்கும் ஒவ்வொரு சொல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்வு நிலையை உறுதி செய்யுது. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். நம்ம கவனத்தை வந்து உடலை நோக்கி திருப்பணும். நம்ம ரொம்பவும் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சிந்தனையில், கனவுல, கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் வேறு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரவுண்டடாக இருப்பாங்க. அவங்க உடலால் யதார்த்த உலகம் மட்டும்தான் அவங்களால கவனிக்க முடியும். கொஞ்சம் கூட எதையும் கற்பனை செய்ய முடியாது, சிந்திக்கும் திறன் கூட இருக்காது. இப்போ அவங்க தங்களுடைய எனர்ஜியை உடலில் இருந்து மனதை நோக்கி திருப்பணும். அவங்க கொஞ்சமாக சிந்திக்க கற்றுக்கொள்ளணும், கற்பனை செய்த கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அது வந்து அந்த உடலில் இருக்கும் எனர்ஜியை வந்து வெளியேற்றுவதற்கு உதவும். ஏன்னா கற்பனை செய்யும்போது நம்முடைய மூளை செயல்படுது. இப்போ மூளை செயல்படும்போது அது நம்முடைய எனர்ஜியை கீழே இருந்து மேலே புல் பண்ணுது. அதை தான் குண்டலினிலாம் சொல்கிறாங்க. அந்த குண்டலினி
பலருக்கு அத பத்தின அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது நிகழ்ந்தது கிடையாது. எனக்கு அது குறித்த புரிதல் கிடையாது. ஆனா நான் இயல்பாகவே சிந்திப்பவன்கிறனால, அ அந் அந்த 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 என்னால அந்த எனர்ஜி செயல்படும் விதத்த நன்றாகவே புரிந்து கொள்ள முடியுது. இப்போ நம்ம உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான உடலும், மனமும் கொண்டவர்களாக இருந்தோம்னா, அந்த எனர்ஜி செயல்பாடு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். நாம நெனைக்கும்போது, நாம விரும்பும் விஷயத்த நம்மால சிந்திக்க முடியணும், கற்பனை செய்ய முடியணும். அப்போ நம்முடைய எனர்ஜி வந்து மூளையை நோக்கிச் செல்லும். ஸோ தேவையில்லாத போது நாம உடலில் முழுமையாக நம்மளை வெளிப்படுத்திக் கொள்ளணும். அப்போ எனர்ஜி வந்து மூளையிலிருந்து நம் மூலாதாரத்தை நோக்கி செல்லும். கால்களை நோக்கி செல்லும். இப்போ இத தான் நம்ம மூச்சு பயிற்சி மூலமாகவும் மேற்கொள்ளலாம். நம்ம சித்த மரபில், யோக மரபில் இத பத்திலாம் பேசியிருக்குங்க. இடகலை, பிங்கலை, சுழுமுனை இதெல்லாம் வேறொரு காணொளியில விரிவாகவே பேசியிருக்கேன் நானு. இப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த எனர்ஜி செயல்பட்டு கொண்டே இருக்கணும். அதற்கு தடையாக இருப்பது நம்முடைய அகங்காரம். ஆனா, அதே சமயம் நம்முடைய எனர்ஜி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உடல்ல இருக்கும். இல்லன்னா, மூளையில இருக்கும். அது எது நாம அதிகம் பயன்படுத்துறோங்கிறதையும் நாம புரிந்து கொள்ளணும். அப்ப அதன் அடிப்படையில் நம்முடைய அகங்காரத்தை நம்மால கையாள முடியும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதையாவது செய்ய தொடங்கணும். நம்ம தொடங்கணும் அப்படின்னா, நமக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் தானா கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு கிடைத்த சில புரிதல்கள நான் இங்க முன் வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். எனக்கான வழிகாட்டுதல்கள் வந்து பெரும்பாலும் நான் உளவியல் ஜோதிடம் மூலமா தான் பெற்றுக்கொள்கிறேன்ட்டு. இப்போ இன்னைக்கு கவனிச்சீங்கன்னா, இன்றைக்கு மட்டுமே பல காணொளிகள வலையேற்றுனேன். இன்னும் நெறைய பதிவு செஞ்சு வச்சிருக்கேன். ஆ கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு நிகழ்வு சென்ற வருடம் மே மாசம் நடந்தது. அந்த மாசம் மட்டுமே அப்ப எழுதிட்டு இருந்தேன். காணொளிகள பதிவு செய்யல. ஒரு தோராயமா ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 பதிவுகள்ங்கிற கணக்குல எழுத முடியும் என்னால. அந்த மே மாசம் மற்றும் கிட்டத்தட்ட 300 பதிவுகள வெளியிட்டேன். அதிலும் மே 12ஆம் தேதி அந்த ஒரு நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட 30, 40 பதிவுகள் எழுதியிருப்பேன். ஏதோ ஒரு உந்துதல் எனக்குள்ள இருந்து. அதே சமயம் எழுதும்போது நான் பேசுவதை காட்டிலும் நிறைய உணர்ச்சிகரமாக எழுதுவேன். நிறைய கோவப்படுவேன். நிறைய திட்டியிருப்பேன். ஏன்னா அவ்வளவு உள்ளுக்குள்ள தேங்கி இருந்தது. அதை எங்கெல்லாம் ஏதாவது வெளிப்படுத்தி ஆகணும். அது பேச்சில் வெளிப்படுத்தினா எளிதில் காயப்படுத்தி விட முடியும். எழுத்துல வந்து யாராவது சிலர் தான் வாசிப்பாங்க. அப்போது காயப்படுவதும் அந்த அளவாவது குறையும். இப்போ அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான் அந்த எனர்ஜெட்டிக்கலாக அந்த மாற்றம் ஏற்படும். ஸோ அது நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் தயாராக இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கும் நிகழ்ந்தது. அப்போது இந்த செய்தி என்ன சொல்லுது அதுன்னா, அதுதான் அந்த மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அது வந்து உடல் கிரகித்து கொள்ளணும். அதாவது எனர்ஜி வந்து வெளியில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ உடலை நோக்கி அந்த எனர்ஜி திரும்புது. ஆனால் உடலால் அதை ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம உடலை உணர்வதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை. இது இவ்வளோ நாளாக சிந்தனையை பிரதானமாக வச்சு வாழ்ந்துட்டு உடலை மையமாக வைத்து வாழ்கிறதுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த உடலுக்கு அந்த புரிதல் வேண்டும். இது ரொம்ப நுட்பமான விஷயம். ஏன்னா நான் வேறு இடங்களில் எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். உணவு கட்டுப்பாடு மூலமாக நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் சாப்பிட்றேன். ஸோ இப்போ அந்த உடலில் ஏற்படும் மாற்றங்களை நன்றாக நுட்பமாக கவனிக்க முடியுது. இது என்ன நிகழுது அப்படின்னா, நான் ஏற்கனவே பயத்தை பற்றி பேசியிருக்கேன். பயம் நிகழும்போது என்ன ஆகுது கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உடலை நாம் இறுக்கிக்குவோம். நம்ம தசைகளை, கைகள், முஷ்டிகள்லாம் இறுக்கிக்குவோம். அதாவது நம்ம இறுக்கிக் கொள்வதன் மூலமாக நம்ம உடலை இறுக்கி பிடிச்சிக்கிறோம். ஏன்னா பயம் வந்தது அப்படின்னா அடுத்து நாம் ஒன்று ஓடணும், இல்லை சண்டை போடணும்.
அப்போது நம்ம உடல் இறுகி இருந்தால் தான் 2யும் நம்மளால் ஏதோ ஒன்றையோ இல்லை 2யுமோ செய்ய முடியும் இல்லையா? ஓடணுன்னா வேகமாக ஓடணும். அதே போல் இன்னொருத்தரை தாக்கணுன்னா அதுக்கும் நாம் தயாராக இருக்கணும். அப்போ அந்த பயம் ஏற்படும்போது நம்மை அறியாமல் நம்முடைய உடல் இறுகத் தொடங்கும். இப்போ ட்ராமா போன்றவை இருக்கும்போது அது நம்மளை அறியாமல் அந்த பழக்கம் அப்படியே இருந்திருக்கும் சின்ன வயசில் இருந்தே. இப்போ அந்த புரிதல்கள் உருவாகும்போது அந்த உடலில் அந்த இறுக்கங்கள் குறையுது. அதாவது இந்த இறுக்கம் தசைகளில் இல்லை, தசையும் எலும்பும் இணையும் இடம், அந்த லெகமெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்தில் இந்த இறுக்கங்கள் இருக்குது. இப்போ அந்த இடத்துல இருந்து இந்த இறுக்கத்தை நீக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை சிந்தனை மூலமாக செய்ய முடியாது, உடற்பயிற்சி எந்த விதமாக செய்ய முடியாது எனக்கு தெரிஞ்ச விதத்தில். இப்போ நான் இந்த உணவு கட்டுப்பாடு, உளமாற்றிகள், இது பல விதங்களில் நான் முயன்று கொண்டிருப்பதனால அந்த நிகழ்வதை என்னால் உணர முடியுது, கவனிக்க முடியுது. ஸோ நம்ம பலருக்கும் இது தன்னியல்பாக நிகழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏன்னா உடல் எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்க தான் விரும்பும். அந்நிய பொருட்களை உடல் ஏற்றுக்கொள்ளாது இல்லையா? கிருமிகள் வந்தால், ஒரு புண்ணு ஏற்பட்டால் உடல் எப்படி தன்னை பாதுகாத்து கொள்ளுது? இப்போ நாம் அந்த எனர்ஜியை நம்ம மனதை நோக்கி திருப்பும்போது உடல் அந்த தன்னை பாதுகாத்து கொள்ளும் திறனை இழந்துரும். ஸோ அப்போது அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா உடலை மீண்டும் உயிர்த்தலை வைக்கிறோம். இது இயேசு லாசரஸை உயிர்த்தலை வைத்தது போல தான். அது வேறு மனிதர், இன்னொரு மனிதர் உயிர்த்தலை வைப்பது எளிது, நம்மளை நாமளே உயிர்த்தலை வைத்து கொள்வது கஷ்டம். ஏன்னா அதற்கு நாம் இறக்கணும் முதல்ல. அதனால தான் ஒரு ஞானம் அடைதல்ங்கிறது என்பது உளவியல் கோணத்தில் ஒரு மரணத்தை ஒத்தது. நம்முடைய பொய்யான சுயம் இறந்து உண்மையான சுயம் வெளிப்படணும். பொய்யான சுயம்னா என்ன? நம்முடைய அகங்காரம். அகங்காரம் இல்லாமல் வாழ முடியாது, அகங்காரம் கண்டிப்பாக வேணும். ஆனால் நம்முடைய அகங்காரத்தின் பெரும் பகுதி பார்த்திங்கன்னா மற்றவர்கள் சொன்ன சொற்கள், அவர்கள் உதித்த கருத்துக்கள் போன்றவற்றின் அடிப்படையிலால் உருவானதாக இருக்கும். இல்லை நமக்குன்னு சில கனவுகள், கற்பனைகள் இருக்கும். நம்முடைய நினைவுகள், கடந்த காலம், சென்டிமெண்ட்டு, ஏக்கங்கள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் கலந்து அகங்காரம் உருவாகி இருக்கும். அப்போ தான் நம்ம உடலில் இருந்து பிணைந்து உடலில் இருந்து விடுபட்டு ஒரு கனவு உலகில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அகங்காரத்துக்கு அது தேவை. ஒரு விதத்தில் அப்படி தான் நம்ம உயிர் வாழ முடியும். இந்தியா போன்ற சமூகத்தில் இல்லாட்டி உயிர் வாழ்வது கஷ்டம். ஆனால் அதற்காக நாம் என்ன இழக்கிறோம்னு கவனிக்கணும். நம்மளை இழக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதை தவிர்க்கிறோம். அப்போது சரியான தருணம் வரும்போது நம்முடைய அகங்காரம் தன்னுடைய பொய்யான அடையாளங்களை துறந்து உண்மையான தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்கும். அப்போ அதற்கு நாம் உடலை உணரணும். இது எல்லாமே சிந்தனை மூலமாக நிகழ்வது கிடையாது. ஸோ இதை நுட்பமாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். அதை மனதின் மூலமாக செய்வது கஷ்டம். ஏன்னா மனம் வேக வேகமாக செயல்படுவது, அது பொறுமையாக இருக்கிறது பிடிக்காது. இப்போ குணமடைதலுக்கு மனம் ஒரு தொந்தரவு தான். மனம் அமைதியாக இருந்தாலே புதிய பிரச்சனைகளை உருவாக்குவது குறையும். புதிய பிரச்சனைகள் உருவாகாமல் இருந்தாலே குணமாகுவது தானாகவே நிகழும். அதனால தான் தியானம், தவம் எல்லாம் போன்றவை வேண்டி இருக்குது. அதில் நம்ம எதுவுமே செய்யறதில்லை இல்லையா? எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்கும். அப்போது என்ன உண்மையில் நிகழுமோ அது தானாக நிகழுது. ஸோ நாம் அது நிகழ அனுமதிப்போம், அவ்வளவுதான். உண்மையில் அதுதான் வாழ்க்கை சரியான வாழ்வதற்கான வழிமுறை. இதை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் வெவ்வேறு விதங்களில் விளக்கியிருக்கேன். இது எந்த அளவு புரிஞ்சுக்கிறீங்களோ, எந்த அளவு நீங்கள் கிரகித்து கொள்கிறீர்களோ, உங்கள் உடல் இந்த விஷயங்களை எந்த அளவு கிரகித்து கொள்ளுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய குணமடைதல் இருக்கும். அந்தளவு ஆழமாக உங்கள் புரிதல் இருக்கும். அந்த புரிதலின் ஆழம் கூடும் கூட
நம்முடைய வாழ்வின் ஆழம் கூடும். வாழ்வின் ஆழம் கூடும்போது வாழ்வில் அர்த்தம் அதிகரிக்கும். வாழ்க்கையில் அர்த்தம் அதிகரிக்கும்போது வாழ்வின் மீதான பிணைப்பு உருவாகும். வாழ்வினால் பிணைப்பு உருவாகும்போது உண்மையில் நாம் மகிழ்ச்சியாக உணர்வோம். ஒரு நிறைவாக உணர்வோம். வாழ்க்கையை வாழ்வதை அப்பதான் நம்மால் உணர முடியும். இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. நாம் ஒவ்வொருவருமே அனுபவித்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.